துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றுள்ள சிபி ராதாகிருஷ்ணனை டெல்லியில் சந்தித்து எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க நாம் கேட்கலாம். லதா, டெல்லி சென்றிருக்கக்கூடிய நிலையில சிபி ராதாகிருஷ்ணனை சந்தித்து எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து சொல்லியிருக்கிறார். விவரங்கள். வணக்கம். குடியரசு துணைத் தலைவராக சமீபத்தில் பொறுப்பேற்ற சிபி ராதாகிருஷ்ணனை நேரில் சந்தித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இன்று காலை டெல்லி புறப்பட்ட இபிஎஸ் சரியாக சற்று நேரத்திற்கு முன்புதான் டெல்லியில் இருக்கும் குடியரசு துணைத் தலைவர் மாளிகைக்கு சென்று குடியரசு துணைத் தலைவரை நேரில் சந்தித்து தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். இந்த நிகழ்வில் முக்கியமாக எஸ்பி வேலுமணி, அதே போல திண்டுக்கல் சீனிவாசன், மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சி.வி. சண்முகம், இன்பதுரை தனபால், மேலும் முன்னாள் அமைச்சர் கே.வி. முனுசாமி உள்ளிட்டோரெல்லாம் உடனிருந்து அவர் சிபி ராதாகிருஷ்ணனை நேரில் சந்தித்து தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். நேற்றைய தினமே இது குறித்து அறிவிப்பு என்பது வெளியாகி இருந்தது. அவர் அதற்கேற்ற வகையில் இன்று டெல்லி சென்றிருந்த நிலையில சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை குடியரசு துணைத் தலைவர் மாளிகையில் வைத்து நேரில் சந்தித்து தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி லதா.